வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தெரிவிக்கப்படுகின்றது செய்தி தொகுப்புடன். பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைக்க பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி முடிவு செய்துள்ளது. இந்த கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிரணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் எம்பிக்கள் நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையெழுத்திடுவார்கள் என்று கூறப்படுகின்றது. தரம் 6 ஆங்கில பாடத்திட்டத்தில் பொருத்தமற்ற வலைத்தளத்துக்கான இணைப்பு வழங்கப்பட்டமை மற்றும் கல்வி சீர்திருத்தங்களில் உள்ள சிக்கல்கள் காரணமாக பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட உள்ளது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இலங்கைக்கும் சிங்கப்பூருக்கும் இடையில் கூடுதல் பிற்பகல் விமான சேவையை ஆரம்பித்துள்ளது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிர்வாக இயக்குநர் வசந்த குடலியனுக்கே இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி சிங்கப்பூரின் சாங்கி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து கட்டநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு ஒவ்வொரு செவ்வாய், வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் புதிய பிற்பகல் சேவை இயக்கப்பட உள்ளது. இதற்காக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் ஏர்பஸ் A35 நோட் 9 நோட் விமானத்தை சேவையில் ஈடுபடுத்த உள்ளது. எதிர்வரும் ஜூன் 1 முதல் இந்த சேவைகள் ஆரம்பமாக உள்ளன. அரசாங்க மருத்துவமனைகளில் தங்கியிருந்து சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு போஷாக்கான மற்றும் விசேடமான உணவுகளை வழங்கும் புதிய முன்னோடி திட்டம் முதன்முறையாக மகரகம அபேக்ஷா மருத்துவமனையில் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. நோயாளிகளின் பசியை தூண்டும் வகையிலும் ஊட்டச்சத்து குறையாமலும் இருக்க விசேடமாக வடிவமைக்கப்பட்ட தட்டுகளில் உணவு வழங்கப்படுகின்றது. இதன்படி சோறு, மரக்கறிகள், மீன், இறைச்சி மற்றும் முட்டை போன்ற அனைத்தும் தனித்தனியாக பரிமாறப்படுகின்றது. நோயாளிகளின் திருப்தியை அதிகரிப்பதோடு தரமான உணவு மூலம் அவர்களின் விரைவான குணமடைதலை உறுதி செய்வதே இதன் முக்கிய நோக்கமாகும் என சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். பழைய சமையலறை முறைக்கு பதிலாக உணவு மற்றும் பானங்கள் திணைக்களம் என பெயரிடப்பட்ட நவீன சமையலறை வசதியும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வசதி மூலம் ஒரே நேரத்தில் 2000 நோயாளிகளுக்கு உணவு தயாரிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள ஊழியர்களுக்கு நவீன உணவு தயாரிப்பு மற்றும் விநியோக தரங்கள் குறித்து விசேட பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தொற்றா நோய்களை கட்டுப்படுத்த புதிய தேசிய பணிக்குழு ஒன்று நிறுவப்படும் என அமைச்சர் நலிந்த ஜேதிச இதன்போது தெரிவித்துள்ளார். புற்றுநோய், இதய நோய், சிறுநீரக நோய், சுவாச நோய்கள் மற்றும் நீரிழிவு போன்ற நோய்களை தடுப்பதில் இது கவனம் செலுத்தும் என அவர் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் நிலவும் நீண்டகால பிரச்சினைகளை தீர்ப்பது தொடர்பாக வழங்கப்பட்ட எழுத்துப்பூர்வ உடன்படிக்கைகளை அரசாங்கம் அமல்படுத்த தவறியுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்த அடுத்த கட்ட தீர்மானங்களை மேற்கொள்வதற்காக இன்று விசேட மத்திய குழு கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சினால் ஏற்கனவே இணக்கம் தெரிவிக்கப்பட்ட பல முக்கிய கோரிக்கைகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. குறிப்பாக டிஏடி கொடுப்பனவை உரிய முறையில் இற்றைப்படுத்துதல், போக்குவரத்து தொடர்பான 22/99 சுற்றுநிருப பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுதல், மேலதிக கடமை நேர கொடுப்பனவை நிரந்தர பலனாக மாற்றுதல், மருத்துவத்துறைக்கென தனியான இலங்கை மருத்துவ சேவையை நிறுவுதல் போன்ற வாக்குறுதிகள் காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். நிதியமைச்சோடு ஆரம்பிக்கப்படவிருந்த பேச்சுவார்த்தைகள் சுகாதார அமைச்சின் மெத்தன போக்கினால் தடைப்பட்டுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்ட உடன்படிக்கைகளை அரசாங்கம் மீறியுள்ளமை நம்பகஈனத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சங்கத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலவச சுகாதார சேவையை பாதுகாப்பது தேசிய பொறுப்பாகும் என வலியுறுத்தியுள்ள மருத்துவ அதிகாரிகள் சங்கம், மருந்து தட்டுப்பாடு மற்றும் மனிதவள பற்றாக்குறை போன்ற தீவிரமடைந்து வரும் கட்டமைப்பு சிக்கல்கள் குறித்து அரசாங்கம் மௌனம் காப்பதாக சாடியுள்ளது. இன்று நடைபெறவுள்ள மத்திய குழு கூட்டத்தின் போது அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் நாடு தழுவிய ரீதியிலான தொழிற்சங்க போராட்டங்களை முன்னெடுப்பதா அல்லது மாற்று நடவடிக்கைகளில் ஈடுபடுவதா என்பது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்பட உள்ளது. போலீஸ் மற்றும் ஏனைய அத்தியாவசிய துறையினரைப் போலவே மருத்துவத்துறையினரின் உரிமைகளும் மதிக்கப்பட வேண்டும் என அந்த சங்கம் மேலும் வலியுறுத்தியுள்ளது.
வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நாளை வியாழக்கிழமை முதல் வேகமான காற்று வீசுகையும் மிக மிக கனமழையும் பெய்யக்கூடும். இதனால் தாழ்நில பகுதி மக்கள் வெள்ளம் குறித்து அவதானமாக செயற்பட வேண்டும். இவ்வாறு காலநிலை அவதானிப்பாளரும் யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். காலநிலை அவதானிப்பு தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள பதிவிலேயே இவ்வாறு கூறியுள்ளார். அதில் மேலும் தெரிவிக்கையில், வங்காள விரிகுடாவில் இலங்கையின் பொத்துவிலுக்கு தென்கிழக்கு திசையில் 664 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படும் காற்றழுத்த தாழ்வு நிலை வலுப்பெற்று தற்போது நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறியுள்ளது. இது வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கையின் கிழக்கு மாகாண கரையோரமாக வடக்கு நோக்கி நகர்ந்து வடக்கு மாகாணத்தை அண்மித்து மேலும் வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டை அடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த தாளமுக்கமும் இலங்கைக்கு மீண்டும் பாதிப்பை ஏற்படுத்தும் நிலை உள்ளது. தற்போது வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களுக்கு பரவலாக மிதமான மழை கிடைத்து வருகின்றது. நாளை வியாழக்கிழமை முதல் எதிர்வரும் 12ஆம் தேதி வரை வடக்கு கிழக்கு ஊவா வடமத்திய மத்திய மற்றும் தென் மாகாணங்கள் முழுவதும் மிக மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. பல தாழ்நில பகுதிகளில் வெள்ளம் ஏற்படும் அபாயம் உள்ளது. முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், திருகோணமலை, கிளிநொச்சி, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் 8, 9, 10, 11ஆம் திகதிகளில் மிக கனமழை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் நாளை முதல் எதிர்வரும் 11ஆம் திகதி வரை திரட்டிய மழை வீழ்ச்சியாக 450 மில்லிமீட்டருக்கு மேல் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. நாளை முதல் எதிர்வரும் 13ஆம் திகதி வரை வடமேற்கு, மேற்கு, சப்ரகமுவ மாகாணங்களுக்கு பரவலாக மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கக்கூடும். இது தற்போது தாளமுகமாக காணப்பட்டாலும் இலங்கை கரையை அண்மிக்கும் போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுவதால் நாளை முதல் கிழக்கு, வடக்கு, வடமத்திய ஓவா மாகாணங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 60 கிலோமீட்டரை விட கூடுதலாக வீசக்கூடும். மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் என்பதால் நிலச்சரிவு அனர்த்தங்களும் நிகழக்கூடும். வடக்கு, கிழக்கு, வடமத்திய, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் மாகாண, மாவட்ட மற்றும் பிரதேச நிர்வாக அதிகாரிகள் முன்கூட்டியே மக்களுக்கு இந்த கனமழை தொடர்பிலும் வெள்ள அனர்த்தங்கள் மற்றும் நிலச்சரிவுகள் தொடர்பிலும் தெரியப்படுத்துவதன் மூலம் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முடியும். இந்த தாளமுகத்தை சாதாரண நிகழ்வாக கருத வேண்டாம். மிக வேகமான காற்றோடு கூடிய மிக கனமழை மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். மிக முக்கியமாக இது தாளமுகம் தாழ்வு மண்டலத்தோடு இணைந்த நிகழ்வு என்பதால் வளமையை விட கடல் மட்டம் மிக உயர்வாக காணப்படும். ஆகவே சாதாரண காலங்களில் வெள்ள நீர் கடலுக்குள் செல்வது போல இந்த காலத்தில் வெள்ள நீர் கடலுக்கு செல்லாது. ஆகவே இதனையும் கருத்தில் கொண்டு செயற்படுவது சிறந்தது என்றும் தெரிவித்துள்ளார். இத்துடன் தெரிவிக்கப்படுகின்றது. செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. வணக்கம்.